இதுக்கு முன்னாடி நம்ம கெமிக்கல் அனலைசிஸ் மெத்தடும் பார்த்துட்டோம் அண்ட் மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் மெத்தடும் பார்த்துட்டோம் ஃபார் டிஎன்ஏ. செல்ஸை வந்து எப்படி லைஸ் பண்ணுவோம் கெமிக்கல் மெத்தட் அண்ட் மெக்கானிக்கல் மெத்தடில் எப்படி லைஸ் பண்ணுவோம் அப்படின்னு இன் டீட்டெயிலில் பார்த்தாச்சு. ஸோ அனதர் மெத்தட் இஸ் என்சைமேட்டிக் லைசிஸ். ஸோ என்சைம்ஸை யூஸ் பண்ணி எப்படி செல்லை லைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் 3 மெயின் என்சைம்ஸ் தட் இஸ் இன்வால்வ் இன் த செல் லைசிஸ் மெத்தட். செல் வாலை லைஸ் பண்ணுறதுக்கு 3 என்சைம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்சைம்ஸ் வந்து லைசோசைம் என்சைம் அண்ட் சைமோலையேஸ் என்சைம் அண்ட் புரோட்டீனஸ்கே என்சைம். ஸோ இந்த 3 என்சைம்ஸ் தான் ஆர்என்ஏ ஐசோலேஷன்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ enzyme lysosymase. So lysosymase enzyme, it is exclusively for the bacterial cells. Exclusively for the bacterial cells. Yeah, bacterial cells. Because the role of the lysozyme enzyme, it will break down the beta 1,4 glycosidic bond that is present in the bacterial cell wall. So bacterial cell wall எதனால made ஆயிருக்கும்? That is a N-acetyl muramic acid and N-acetyl glucosamine. So இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாண்ட் வந்து பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ இந்த பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய நேச்சர் எந்த என்சைம்ஸ் இருக்குது? லைசோசைம் என்சைம். ஸோ நம்ம இப்போ பாக்டீரியல் செல்லேருந்து ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த லைசோசைம் என்சைம்ஸை ஆட் பண்ணும்போது இந்த பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பாண்டு பிரேக் ஆகி இந்த பாக்டீரியல் செல்லோடைய அவுட்டர் மெம்பரைன் வந்து லூஸ் ஆகும். ஸோ தட் அந்த லூஸ் ஆகும்போது வெளியில் இருக்கக்கூடிய லைட்டிக் பஃபர் and also the water will enter inside the bacterial cell. So என்ன ஆகும்? bacterial cell will burst out. bacterial cells இந்த வாட்டரை இன்டேக் பண்ணிட்டு என்ன ஆகும்? burst out ஆகி உள்ளே இருக்கக்கூடிய காம்பனண்ட் எல்லாம் வெளியில் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் we can able to isolate the RNA from bacterial cells. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை நம்ம ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதோட செல் வால் வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி தட் இஸ் கிராம் நெகட்டிவ். அதோட செல் வால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ தட் அந்த பாக்டீரியல் செல்ஸை கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணும்போது we have to add lysozyme enzyme along with the GATC and phenol. ஸோ இந்த லைட்டிக் பஃபரோட சேர்த்து நம்ம அந்த லைசோசைம் என்சைம்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக என்ன ஆகும்? ஆர்என்ஏவை செல்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த லைசோசைம் என்சைம். நெக்ஸ்ட் இஸ் அ சைமோலையேஸ் என்சைம். ஸோ சைமோலையேஸ் என்சைமோட ரோல் என்ன? சைமோலையேஸ் என்சைம் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த செல்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் ஃபங்கை. ஸோ ஈஸ்டையும் ஃபங்கை செல்லேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? சைமோலையேஸ் என்சைம்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ சைமோலையேஸ் என்சைமோட ரோல் என்ன? சைமோலையேஸ் என்சைம் வந்து இந்த பாலிமர்ஸ் இருக்கும். பாலிமர்ஸ் வந்து அதோடைய செல் வாலில் இருக்கும். அந்த செல் வாலில் இருக்க பாலிமர்ஸ் வந்து குளுக்கன் அண்ட் மன்னன். இந்த 2 பாலிமர்ஸையும் டீக்ரேட் பண்ணக்கூடிய நேச்சர் எங்கே இருக்குது? இந்த சைமோலையேஸ் என்சைம்ஸ்க்கு இருக்குது. ஸோ தட் அப்படி அதை டீக்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? வெளியில் இருக்கக்கூடிய இந்த செல் வால் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும்? ரிமூவ் ஆகி வித்தவுட் செல் வால் என்ன ஆகுது? அந்த செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த செல்ஸுக்கு என்ன நேம்? புரோட்டோபிளாஸ்ட். இந்த புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல் வாலை டீக்ரேட் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சைமோலையேஸ் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். செல் வாலை என்ன பண்ணிட்டோம்? ரிமூவ் பண்ணி இப்போ வித்தவுட் செல் வால் என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு செல்ஸ் கிடைக்குது. த செல்ஸோட நேம் புரோட்டோபிளாஸ்ட். வித்தவுட் செல் வால் வந்து புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த செல்வாலில் ஒரு மைல்டு டிட்டர்ஜென்ட்ஸ், அதாவது லைட்டிக் பஃபரில் ஏதாவது மைல்டு டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணி இந்த செல்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? பர்ஸ்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்என்ஏவை ஈஸியாக ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மெக்கானிக்கல் மெத்தடோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதுக்கு இது மெக்கானிக்கல் மெத்தடை விட அட்வான்ஸான மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல் மெத்தடில் ஹீட்டு தான் வந்து பெரிய ட்ராபேக். பிகாஸ் நம்ம அந்த பீட்ஸை அஜிடேட் பண்ணும்போது அதில் வந்து என்ன ஆகும்? ஹீட் வில் கெட் ஜென்ரேட்டட். ஸோ ஜென்ரேஷன் ஆன ஹீட் வந்து இட் கேன் டீக்ரேட் த ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏவை அது டீக்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் அவாய்ட் தட், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சைமோலையேஸ் என்சைம்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளான ஜென்டில் மெத்தடில் we can able to isolate the RNA. Next is a protein escape enzyme. So protein escape enzyme, it is the principle of protein escape enzyme. அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it will degrade the peptide bonds presence in the there is a carboxylic groupல இருக்கக்கூடிய carboxylic sideல இருக்கக்கூடிய
lactic and aliphatic and hydrophobic அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய பெப்டைட் பாண்ட்ஸை என்ன பண்ணும், இந்த புரோட்டீனஸ்கே என்சைம் பிரேக் டவுன் பண்ணும். ஸோ அரோமேட்டிக்காகவும் இருக்கலாம், அலிஃபாட்டிக். இந்த அமினோ ஆசிட்ஸோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய பெப்டைட் பாண்ட்ஸை எல்லாமே எது பிரேக் டவுன் பண்ணும், இந்த புரோட்டீனஸ்கே என்சைம் பிரேக் டவுன் பண்ணும். ஸோ தட் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை நம்ம ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த புரோட்டீனஸ்கே என்சைம்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த புரோட்டீனஸ்கே என்சைமோட இன்னொரு ரோல் வந்து என்ன அப்படின்னா, இட் கேன் ஏபிள் டு டீக்ரேட் த ஆர்என்ஏஸ் என்சைம். ஆர்என்ஏ என்சைம் வந்து என்ன பண்ணும், ஆர்என்ஏஸை பிரேக் டவுன் பண்ணிடும், ஆர்என்ஏஸை வந்து டீக்ரேட் பண்ணிடும். ஸோ அப்படி அதை டீக்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன ஆகுது, இந்த புரோட்டீனஸ்கே என்சைம்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ புரோட்டீனஸ்கே என்சைமோட மெயின் ரோல் வந்து ப்ரோட்டீனை டீக்ரேட் பண்ணுறது செல்லேருந்து, அண்ட் ஆல்சோ அதால் என்ன பண்ண முடியும், ஆர்என்ஏஸையும் டீக்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பியூட்டி ஆஃப் புரோட்டீனஸ்கே என்சைம்ஸ் வந்து இது எக்ஸ்ட்ரீம். இப்போ வந்து ஒரு லைட்டிக் பஃபரில் வந்து ஒரு எஸ்டிஎஸ் டிட்டர்ஜென்ட் இருக்குது, அண்ட் ஆல்சோ அந்த லைட்டிக் பஃபரோட pH வந்து ரொம்ப வேரியாக இருக்குது. அப்படின்னாலும் இந்த புரோட்டீனஸ்கே என்சைம் கேன் ஏபிள் டு டீக்ரேட் த ப்ரோட்டீன்ஸ். அதுக்கு வந்து ஒரு வெர்சடைல் நேச்சர் இருக்குது. ஸோ தட் இட் கேன் ஏபிள் டு டீக்ரேட் த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்என்ஏஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த புரோட்டீனஸ்கே என்சைம்ஸை நம்மளுடைய ஆர்என்ஏ ஐசோலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த செல்ஸில் ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த புரோட்டீனஸ்கே என்சைம்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, there is a ஃபார்மலின் அண்ட் ஃபீனால் எம்பீடட் செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் வந்து ஒரு டிசெக்ஷன் பண்ண ஒரு டிஷ்யூ. இந்த டிஷ்யூ வந்து பயாப்சியாக இருக்கலாம். அந்த பயாப்சி டிஷ்யூவை ஒரு ஃபார்மலின் அண்ட் பேரஃபினில் எம்பீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் அந்த எம்பீடட் டிஷ்யூவில் என்ன இருக்குன்னா, ஃபார்மால்டிஹைடு இருக்கும். அந்த ஃபார்மால்டிஹைடு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீனையும் டிஎன்ஏயும் சேர்த்து ஒரு கேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கேஜுக்குள்ளே ஆர்என்ஏஸை வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த அதில் ப்ரெசென்டப் ஆகியிருக்க ஃபார்மால்டிஹைடு என்ன பண்ணும், மீத்தலின் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணி இந்த புரோட்டீனையும் ஆர்என்ஏயும் சேர்த்து ஒரு கேஜ் ஃபார்ம் பண்ணுது. அந்த கேஜுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது, ஆர்என்ஏ ட்ராப் பண்ணியிருக்கு. அப்போ இந்த மாதிரி டிஷ்யூஸ், அதாவது ஃபார்மலினில் எம்பீட் ஆகி இருக்கக்கூடிய டிஷ்யூலேருந்து ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வி ஹாவ் டு ஆட் அ புரோட்டீனஸ்கே என்சைம். ஸோ புரோட்டீனஸ்கே என்சைம் என்ன பண்ணும், அந்த பெப்டைட் பாண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணிடும். அந்த ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய பெப்டைட் பாண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணிடும். ஸோ அந்த பெப்டைட் பாண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணி அந்த கேஜை ஓப்பன் பண்ணி விட்டுறதுனால என்ன ஆகுது, உள்ளேருந்து ஆர்என்ஏ வெளியே ரிலீஸ் ஆகிடுது. அஸ் த சேம் இந்த புரோட்டீனஸ்கே என்சைம்ஸ்க்கு இன்னொன்று அனதர் ரோல் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்டல் சாம்பிளில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல், தட் இஸ் சாயிலாக இருக்கலாம், அதோட ஸ்டூலாக இருக்கலாம், அந்த ஸ்டூல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இந்த புரோட்டீனஸ்கே என்சைம்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ மெட்டபாலிக் ப்ரோட்டீன்ஸை என்ன பண்ணிடும், அது ரிமூவ் பண்ணிடும். அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சிலிக்கான் காலம் மெத்தடில் ஆர்என்ஏ செப்பரேட் பண்ணாலும் ட்ரைசோல் மெத்தடில் ஆர்என்ஏ செப்பரேட் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டிப்ரீஸ் எல்லாமே இந்த சிலிக்கான் காலமில் போய் செட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆர்என்ஏ செப்பரேஷன் வந்து என்ன ஆயிரும், பிளாக் ஆயிரும். அதோட டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது, ப்ராப்பராக ரன் ஆகாது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாகிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், என்விரான்மெண்டல் சாம்பிள்ஸுக்குலேருந்து நம்ம ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணால் we can go with the proteinase enzyme. So this is about the significance of proteinase enzyme. So நம்ம 3 enzymes மூலமா என்ன பண்ணலாம், RNA-வை செல்லிலேருந்து ஐசோலேட் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைசோசைம். இட் இஸ் ஃபார் த பாக்டீரியல் செல்ஸ். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து MCQ கேட்குறாங்க அப்படின்னா, எதுக்காக பிளான்ட் செல்ஸில் நம்ம புரோட்டீனஸ் என்சைம்ஸை யூஸ் பண்ண லைசோசைம் என்சைமை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன சொல்லலாம், இந்த லைசோசைம் என்சைமோட ரோல் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தட் ஈச் அண்ட் எவ்ரி தெர் இஸ் அ கெமிக்கல் அண்ட் ஆல்சோ பர்டிகுலர் என்சைம்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த என்சைம்ஸ்லேருந்து இப்போ செல்லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்என்ஏவை வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்த ஆர்என்ஏவை என்ன பண்ணணும், அதை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த செப்பரேஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ phenol based extraction method. ஸோ phenol based extraction method is a one gold standard method for the RNA isolation. ஸோ அதில் வந்து லைட்டிக் பஃபர் தான் ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. அந்த லைட்டிக் பஃபரில் மெயினாக என்ன இருக்கும், குவனேடியம் ஐசோதயோசயனேட். இது வந்து என்னது, புரோட்டீனையும்
ஆர்என்ஏவையும் என்ன பண்ணும், டீக்ரேட் பண்ணுறதுக்கு, ஆர்என்ஏஸையும் டீக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த குவனாடியம் ஐசோதயோசயனைட் என்ன ஆகுது, இந்த லைட்டிக் பஃபரில் இருக்குது. ஆஃப்டர் தட் ஃபீனால், அசிடிக் ஃபீனால் வந்து என்ன ஆகும், அதோட pH வந்து 4 to 5 இருக்கும். இந்த ஃபீனால் என்ன பண்ணும், டிஎன்ஏவோட பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். அப்படி பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுனால டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், டவுன் பேர்ட், அந்த டியூப்பில் டவுன் சைடு வந்து என்ன ஆகும், ப்ரிசிபிட்டேட் ஆயிரும். ஸோ தட் மேலே இருக்க அக்வஸ் லேயரில் ஆர்என்ஏவும் கீழே இருக்க டவுன் வேர்டில் டிஎன்ஏவும் என்ன ஆகும், செப்பரேட் ஆகும். ஸோ தட் குளோரோஃபார்ம் ஆட் பண்ணும்போது அது ஒரு டென்சிட்டி கிராடியன்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு மாலிக்குள்ளே தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபீனால் அலாங் வித் குவனாடியம் ஐசோதயோசயனேட் அலாங் வித் குளோரோஃபார்ம் ஆட் பண்ணி நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய மாலிகுல்ஸ் வந்து தனித்தனியாக 3 லேயர்ஸாக செப்பரேட் ஆகும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த அக்வஸ் லேயரில் தான் ஆர்என்ஏ இருக்கும், கீழே இருக்கிறது டிஎன்ஏ அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இருக்கும். ஸோ தட் நம்ம மேலே உள்ள அக்வஸ் லேயரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா எப் அண்ட் ஆஃப்லேருந்து பைப்பட் அவுட் பண்ணி ஒரு டியூப்பில் ஸ்டோர் பண்ணி we have to add a isopropanol. ஸோ ஐசோப்ரோப்பனாலோட ரோல் என்ன அப்படின்னா இட் வில் precipitate the RNA. ஸோ ஆர்என்ஏவை ஈஸியாக பெல்லட் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா we have to add a isopropanol. ஸோ ஐசோப்ரோப்பனால் ஆட் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் சால்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஆர்என்ஏ மட்டும் என்னாகும், பெல்லட் ஆகி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒன் வே ஆஃப் செப்பரேஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் silicon phase extraction method. So silicon phase extraction method is a easy method. So first we have to understand the principle. எதுக்காக silicon method நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, சிலிக்கானில் இருக்கக்கூடிய சிலிக்கான் மெத்தட் எல்யூஷனில் இருக்கக்கூடிய லைசிஸ் பஃபரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஹை சால்ட் இருக்கும். ஸோ தட் அந்த சால்ட் வந்து சோடியம் சால்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த சால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் உள்ள ஹைட்ரஜன் பாண்ட்ஸை என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து இந்த ஆர்என்ஏவை ப்ரொடெக்ட் பண்ண விடாமல் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அந்த சார்ஜஸ் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணும். அஸ் த சேம் சிலிக்கான் காலம் உள்ள சார்ஜஸையும் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணும். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது இதுவும் நெகட்டிவ் ஸோ தட் இது ரிப்பல்ஷன் காஸ் பண்ணும். இந்த சோடியம் சால்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ரெண்டையும் என்னாகும், கனெக்ட் பண்ணிடும். இப்போ இந்த ஆர்என்ஏவை இந்த சிலிக்கான் ஜெல்லு உள்ள சிலிக்கான் காலமில் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த சால்ட் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. ஸோ தட் நம்ம பஃபர் வந்து என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம கூட ஆட் பண்ணுற வாஷ் பஃபர் வந்து என்ன ஆகும், இனிஷியலாக ஆட் பண்ணக்கூடிய பஃபரில் என்ன இருக்கும், ஹை சால்ட் இருக்கும். ஸோ தட் அந்த சால்ட் பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி இப்போ என்ன ஆகுது, ஆர்என்ஏவை ட்ராப் பண்ணி வச்சுக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய செல் டிப்ரிஸ் எல்லாமே என்ன ஆயிரும், கீழே எல்யூட் ஆகி ரிமூவ் ஆகி வெளியில் போயிடும். ஆஃப்டர் தட் நம்ம இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம், எல்யூட்டிங் பஃபர். அந்த எல்யூட்டிங் பஃபரில் வெரி லோ சால்ட்டும் அலாங் வித் வாட்டர் கூட இருக்கலாம். ஸோ அந்த சால்ட்டும் வாட்டரும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அகெயின் இந்த ஆர்என்ஏவோட நேச்சர் அதோட நெகட்டிவிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ தட் அந்த நெகட்டிவிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஆர்என்ஏவை வந்து இந்த சிலிக்கான் காலம்லேருந்து டிட்டாச் பண்ணிருக்கு. ஸோ தட் இந்த எல்யூட்டிங் பஃபர் வந்து என்ன ஆகும், அந்த ஆர்என்ஏவை டிட்டாச் பண்ணும், அதோட சார்ஜஸை ஹைட் பண்ணி என்ன பண்ணும், அந்த ஆர்என்ஏவை சிலிக்கான் காலம் வந்து டிட்டாச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஹை சால்ட் என்ன பண்ணுது, அட்டாச் பண்ணுது, லோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன வந்து டிட்டாச் பண்ணுது. ஸோ தட் அதில் எல்யூட் பண்ணும்போது ஒன்லி ஆர்என்ஏ மட்டும் என்ன ஆகும், அந்த எல்யூட்டிங் பஃபர் வெளியில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஐசோப்ரோப்பனால் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம், அதை பெல்லட் டவுன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அதர் கைண்ட் ஆஃப் செப்பரேஷன் மெத்தட். ஃப்ரம் woody plants and also other plant cells, woody plants and other plant cells. So what is the role of the CTAB? So CTAB is the cationic detergent. So what is the role of the cationic detergent? Cationic detergent என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த லிப்பிட் பைலேயரை பிரேக் டவுன் பண்ணும். இந்த லிப்பிட் பைலேயரை பிரேக் டவுன் பண்ணி இந்த செல் வாலை பிரேக் பண்ணிடும். செல் வாலை பிரேக் பண்ணும்போது என்னாகும், உள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட் எல்லாமே வெளியில ரிலீஸ் ஆயிடும். ஏன் நம்ம மற்ற மெத்தடுக்கு பதிலாக இந்த CTAB மெத்தடை யூஸ் பண்றோம், ஏன் ஃபீனால் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, சிலிக்கான் காலம் மெத்தட் இருக்கு, அப்போ woody பிளான்ஸுக்கும் அதர் பிளான்ட் மெட்டீரியலுக்கும் எதுக்காக அந்த மெத்தடை யூஸ் பண்ணல? பிகாஸ் plant cell is having high polysaccharides
and polyphenol components present ஆகிருக்கும். இந்த polyphenol component இந்த பாலிசாக்கரைட்ஸும் இந்த RNA ஓட சேர்ந்து உள்ள பூல் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நம்ம CTAB மெத்தட் இல்லாம அதர் மெத்தட் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வெரி லோ குவாலிட்டி RNA தான் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் பைண்ட் வித் த RNA. பாலிசாக்கரைட்ஸ் வந்து என்ன RNA ஓட மிக்ஸ்அப் ஆகி இருக்கும். ஸோ இந்த பாலிசாக்கரைட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா we have a CTAB along with the high salt. ஸோ CTABும் ஹை சால்ட்டும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாலிசாக்கரைட் பாலிஃபீனால்ஸ் இந்த CTAB வந்து என்ன பண்ணும் பிரிசிபிடேட் பண்ணிடும். ஸோ கீழே டவுன்வார்ட்ல என்ன இருக்கு இந்த பிரிசிபிடேஷன் இருக்கும். அதுக்கு மேல நம்ம குளோரோஃபார்ம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுடைய RNA மேல அக்வஸ் லேயர்ல செப்பரேட் ஆகி இருக்கும். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம் அந்த RNAவை தனியா எடுக்கிறதுக்கு அலாங் வித் அதர் நியூக்ளியோடைட்ஸோட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் லித்தியம் குளோரைடு ஆட் பண்ணும்போது அந்த லித்தியம் குளோரைடு ஒன்லி வில் பிரிசிபிடேட் த RNA. ஸோ RNA மட்டும் பிரிசிபிடேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய there is a DNA வந்து என்ன பண்ணிடும் மேல அக்வஸ் சூப்பர் நேட்டன்ல என்ன ஆகும் தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கும். ஸோ இந்த சூப்பர் நேட்டன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செல்லட்டை மட்டும் என்ன பண்ணலாம் we can use it for the downstream process. So remember it, CTAB method is exclusively for a plant. இந்த பிளான்ட்ல பிளான்ட் செல்ஸ் எதுக்காக CTAB யூஸ் பண்ணணும்னா because of the presence of polysaccharides and polyphenols. So polysaccharides பாலிஃபீனாலையும் RNA ஓட சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஆகும் கிடைக்காம பியூர் RNA கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றது CTAB மெத்தடை யூஸ் பண்றோம். அண்ட் CTAB மெத்தட்ல லாஸ்ட்ல என்ன பண்ணுறது லித்தியம் குளோரைடு பிரிசிபிடேஷன் மெத்தட் வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம் CTAB-ஓட அலாங் வித் பீட்டா மெர்காப்டைஎத்தனாலை ஆட் பண்ணிடுவோம். ஸோ ரோல் ஆஃப் பீட்டா மெர்காப்டைஎத்தனால் ரோல் என்ன இது வந்து என்ன ஆகும் RNA செல்லோட டைசல்ஃபேட் பிரிட்ஜை பிரேக் டவுன் பண்ணிடும். இதனால RNA செல்லை என்ன பண்ண முடியாது செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதோட ரோல் வந்து என்ன ஆகாது வந்து அக்கர் ஆகாது. அதெல்லாம் என்ன பண்ண முடியாது RNA-வை பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகுது திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் CTAB மெத்தட். ஸோ இந்த நெக்ஸ்ட் இஸ் த ஒலிகோ-DT மெத்தட். ஒலிகோ-DT மெத்தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த mRNA. mRNA-ல என்ன இருக்கும் it is having the poly A chain in the 3' region. ஸோ இந்த பிரின்சிபல் இந்த பாலியை செயல ஏம் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மேக்னெட்டிக் பீட்ல ஒலிகோ-DT-யை என்ன பண்றாங்க அட்டாச் பண்றாங்க. இந்த ஒலிகோ-DT என்ன பண்ணும் எங்கெல்லாம் mRNA இருக்கோ அந்த mRNA-வோட இந்த ஒலிகோ-DT என்ன ஆயிரும் டபுள் ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ தட் இப்போ நம்ம லைட்டிக் பஃபரோட சேர்த்து இந்த RNA-வையும் உள்ள ஆட் பண்ணும்போது ஒன்லி த mRNA will bind to the மேக்னெட்டிக் பீடோட பைண்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவுட்டர் சைட்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேர்த்து இந்த மேக்னெட்டிக் பீடு வந்து இந்த டியூபோட வால்ல அப்படியே ஒரு பூல் மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கும் மேக்னெட்டிக் பீடு வந்து அட்டாச் ஆகி அலாங் வித் mRNA-வோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸையும் என்ன பண்ணுவாங்க எல்யூட் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ we have only the mRNA. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்க ஒரு எல்யூட்டிங் பஃபர் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த பீடு தனியா அண்ட் ஆல்சோ mRNA தனியா என்ன பண்ணுவாங்க செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த அனதர் மெத்தட் ஆஃப் RNA செப்பரேஷன். ஸோ RNA செப்பரேஷன்ல நம்ம 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் phenol based extraction method, second one is the silicon based method, and third one is the CTAB method, and fourth one is the oligo-DT method. So four methods are using for the RNA isolation separation. இப்போ நம்ம RNA-வை என்ன பண்ணியாச்சு செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் we have to purify the RNA. ஸோ RNA-வை பியூரிஃபை பண்ணுறதுக்கு we have 3 methods. 3 மெத்தட்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் RNA-வை நம்ம பெல்லட் டவுன் பண்ணி அந்த RNA-வை பியூரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் செப்பரேஷன் மெத்தட்ஸில் RNA-வை என்ன பண்ணுவோம் ஒன்று எல்யூட்டிங் பஃபர் மூலமாக எல்யூட் பண்ணி வச்சுருப்போம். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஏதாவது ஒரு there is a பஃபர் ஆட் பண்ணி இல்லைனா அதோட மேலே இருக்கக்கூடிய அக்வஸ் லேயரை செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த அக்வஸ் லேயரில் நாட் ஒன்லி த ப்ரெசன்ஸ் ஆஃப் RNA மட்டும் அந்த அக்வஸ் லேயரில் ப்ரெசென்ட் அப் ஆகி இருக்காது, அலாங் வித் சம் கண்டாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டாமினேஷனை நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதா இந்த 3 மெத்தட். ஸோ ஆஃப்டர் த எல்யூஷன் அந்த எல்யூட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை RNA-வை வந்து தனியாக அதை சூப்பர் நெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமோ we have to add
திஸ் 3 எனி ஒன் ஆஃப் திஸ் கெமிக்கல்ஸ். ஸோ எத்தனால் ஆட் பண்ணணும், இல்லைன்னா டிஎன்ஏ ட்ரீட் பண்ண வாட்டர் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த கேட்டட்ரோபிக் ஏஜென்ட் வந்து என்ன பண்ண ஆட் பண்ணி நம்மளுடைய ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அதர் கண்டாமினன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது எத்தனால். ஸோ 70 to 75% எத்தனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். 70 to 75% எத்தனால் தான் வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள். பிகாஸ் 100% எத்தனால் வந்து இட் won't there is a ஏன் தப்பு தப்பா வருது. ஃபார் த பியூரிஃபிகேஷன் ப்ரொசீஜர். பியூரிஃபிகேஷனுக்கு நம்ம ஏன் 70 to 75% எத்தனால யூஸ் பண்ணணும், எதுக்காக 100% எத்தனால யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, 100% எத்தனால் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஆர்என்ஏவை பெல்லட் டவுன் பண்ணும். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய சால்ட்ஸை வந்து என்ன பண்ணாது டிசால்வ் பண்ணாது. ஸோ நமக்கு வந்து இம்பியூர் ஆர்என்ஏ பியூரிஃபிகேஷனுக்கு என்ன ஆகாது, பியூரிஃபிகேஷனுக்கு 100% எத்தனால் வந்து செட் ஆகாது. ஸோ தட் நம்ம இதில் ரிமைனிங் வந்து 25 to 30% வாட்டர் ஆட் பண்ணி நம்மளுடைய ஆர்என்ஏவை இங்கே டிசால்வ் பண்ணும்போது தான் ஆர்என்ஏ மட்டும் பெல்லட் டவுன் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடிய சால்ட்டு, அதாவது சோடியம் அண்ட் குவனாடியம் சால்ட்டு, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்ம் ரெசிடியூஸ் எல்லாமே என்ன ஆகும் செப்பரேட் ஆகி ரிமைனிங் ஆர்என்ஏ பெல்லட் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாலிட் ஃபேஸ் மெத்தட் பார்த்தோம். சாலிட் ஃபேஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஹை அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம். அந்த சால்ட்டை வந்து என்ன பண்ணும், இந்த வாட்டர் டிசால்வ் பண்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதில் 30% வாட்டர் ஆட் பண்ணுறோம். ரிமைனிங் அதில் இருக்கக்கூடிய ஃபீனால் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்ம் வந்து அதில் ஆர்என்ஏவோட என்ன இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ தட் அந்த ஃபீனால் குளோரோஃபார்ம் ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்மை என்ன பண்ணலாம், நம்ம எத்தனால் ஆட் பண்ணுறதுனால 70 to 75 எத்தனால் வந்து ஆட் பண்ணுறதுனால இது எவாப்ரேட் ஆகும். அந்த எவாப்ரேட் ஆகும்போது இந்த ஃபீனாலும் குளோரோஃபார்மும் அதோட எவாப்ரேட் ஆகி என்ன ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும். ஸோ தட் நமக்கு என்ன ஆகும், ஆர்என்ஏ பெல்லட் மட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எதுக்காக 70 to 75 எத்தனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார் த ரிமூவல் ஆஃப் சால்ட் அண்ட் ஆல்சோ ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்மை ரிமூவ் பண்ணி நமக்கு பியூரான டிஎன்ஏ கிடைக்கிறதுக்காக we are using this percentage of ethanol. So this is the first method of RNA purification. Next method is a லித்தியம் குளோரைடு மெத்தட். ஸோ லித்தியம் குளோரைடு மெத்தடை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சி டேப்ல பார்த்தோம். ஸோ லித்தியம் குளோரைடோட ரோல் என்ன, இட் வில் ஒன்லி precipitate த ஆர்என்ஏ. ஆர்என்ஏவை மட்டும் இது precipitate பண்ணிட்டு டிஎன்ஏவை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா டிசால்வ் பண்ணி அதோடைய சூப்பர் நேட்டன்ட்ல டிஎன்ஏ இருக்கும், கீழே பாட்டம்ல ஆர்என்ஏ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த என்ன லித்தியம் குளோரைடு ரோல் பிளே பண்ணும். ஸோ இது வந்து என்னது, ஒரு ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ண காம்ப்ளெக்ஸ் பூல்ல என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும், அலாங் வித் பாலிசாக்கரைட் அலாங் வித் ஆர்என்ஏவும் உள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது லித்தியம் குளோரைட் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஆர்என்ஏ மட்டும் கீழே செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ ஆனால் ஹை கான்சன்ட்ரேட்டட் ஆஃப் லித்தியம் குளோரைட் நம்ம ஆட் பண்ணும்போது தான் என்ன ஆகாது, ஆர்என்ஏவை என்ன precipitate பண்ணி டிஎன்ஏவை டிசால்வ் பண்ணும். டிஎன்ஏவை மேலேயும் ஆர்என்ஏவை கீழேயும் என்ன ஆகும் எடுத்துட்டு வரும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது, ஒரு கிளம்ஸ் ஃபார்ம் ஆகி ஆர்என்ஏ மட்டும் கீழே செட்டில் டவுன் ஆகுது, ரிமைனிங் உள்ளதெல்லாம் சூப்பர் நேட்டன்ட் இருக்கும். ஸோ சூப்பர் நேட்டன்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைப்பட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்என்ஏவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் லித்தியம் குளோரைடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஹை மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸை மட்டும்தான் இது என்ன ஆகும், இந்த லித்தியம் குளோரைட் precipitate பண்ணும். ஸோ அதோட சூப்பர் நேட்டன்ட்ல லோ மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸ் அலாங் வித் டிஎன்ஏஸ் எல்லாமே என்ன ஆகும், மேலே என்ன ஆயிரும், சாலுபிளைஸ் ஆகி மேலே வந்துடும். ஸோ தட் நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்ப லோ மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸை precipitate பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இது வந்து ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட். இது என்ன பண்ணும், ஒன்லி த ஆர்என்ஏவை மட்டும் என்ன பண்ணும் precipitate பண்ணும், அதோட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். அதை மட்டும் precipitate பண்றதுனால என்ன ஆகுது, டிஎன்ஏஸ் எல்லாமே மேலே வந்து என்ன ஆகுது, டிசால்வ் ஆயிருது. ஸோ டிஎன்ஏஸையும் இதுல இருந்து ஆர்என்ஏவை ஈஸியாக என்ன ஆயிருது, லித்தியம் குளோரைட் மூலம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ யூ நோ த ரோல் ஆஃப் டிஎன்ஏஸ். ஸோ டிஎன்ஏஸ்ங்கிறது ஒரு என்சைம். எதுக்காக ஆர்என்ஏ ஐசோலேஷனில் டிஎன்ஏஸ் ஆட் பண்ணோம், பிகாஸ் இந்த எலியூட் பண்ணும்போது ஆர்என்ஏ கூட சேர்ந்து டிஎன்ஏஸும் என்ன ஆயிரும், இந்த சூப்பர் நேட்டன்ட்ல சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை, டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸில் நமக்கு டிஎன்ஏஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆர்டிபிசிஆர்லாம் பண்ணும்போது நமக்கு தப்பான ரிசல்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ தட் அதை நம்ம
அந்த பாயிண்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், டிஎன்ஏஸ் ஒன்ஸ் என்சைம்ஸ ஆட் பண்றோம். ஸோ டிஎன்ஏஸ் ஒன்ஸ் என்சைம் எதுல ஆட் பண்ணோம்? ஒன்லி த டிஎன்ஏவோட மட்டும். டிஎன்ஏஸ் ஒன் என்சைம் வந்து என்ன ஆகும்? டிஎன்ஏயோட பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட மட்டும் பிரேக் டவுன் பண்ணி என்ன ஆகுது? அத டீகிரேட் பண்ணிருது. ஸோ தட் ஆர்என்ஏ மட்டும் என்ன ஆகும்? சூப்பர் மேல இருக்கும். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம். ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன்ல டிஎன்ஏவும், ஆர்என்ஏவும் சேர்ந்திருக்கு. ஸோ டிஎன்ஏவோட கன்டாமினேஷன ரிமூவ் பண்ணோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டிஎன்ஏஸ் என்சைம்ஸ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3ம் என்னது? பியூரிஃபிகேஷன்க்காக. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? எத்தனால் வாஷ் குடுத்து ஆர்என்ஏஸ தனியா பியூரிஃபை பண்ணி பெல்லட் டவுன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? லித்தியம் குளோரைடு ஆட் பண்ணி என்ன பண்றாங்க? ஆர்என்ஏவ பிரிசிபிடேட் பண்றாங்க. தேர்ட் வந்து டிஎன்ஏஸ் என்சைம்ஸ் ஆட் பண்ணி ஆர்என்ஏவையும் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏஸ மட்டும் தனியா என்ன பண்றாங்க? செப்பரேட் பண்ணி எடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டோரேஜ். இப்ப ஆர்என்ஏவ தனியா பியூர் ஆர்என்ஏ நமக்கு பெல்லட்டா கிடைச்சிருச்சு. ஸோ அதை நம்ம எதுல ஸ்டோர் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் ஃப்ரீ வாட்டர். இது வந்து ஒரு சாதாரண வாட்டர். அந்த வாட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்என்ஏவ டிசால்வ் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, ரொம்ப நாள் இது என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பிகாஸ் ஹைட்ரோலைசிஸ் அக்கர் ஆக சான்சஸ் இருக்கு. அதோட பிஹெச் வந்து வேரி ஆக சான்சஸ் இருக்கு. பிஹெச் வேரி ஆறதுனால என்ன ஆகும்? ஆர்என்ஏ வந்து ஹைட்ரோலைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ தட் நம்ம இம்மீடியட்டா இப்போ ஒரு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்க்கு ஆர்என்ஏவ யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நியூக்ளியஸ் ஃப்ரீ வாட்டர், அதாவது ஆர்என்ஏஸ் இல்லாத வாட்டர நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு முன்னாடியே வாட்டர கம்ப்ளீட்டா ஆட்டோகிளேவ் பண்ணி, அந்த ஆர்என்ஏஸ் எந்த ஒரு என்சைம்ஸும் இல்லாம ஃப்ரீயா இருக்க வாட்டர நம்ம ஆட் பண்ணி ஆர்என்ஏஸ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஆர்என்ஏ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னா டிஇ பஃபர் தான். ஸோ டிஇ பஃபர் வந்து இப்ப டிஎன்ஏஸ்க்கு வந்து பிஹெச் 8 இருக்கணும். பட் ஆர்என்ஏக்கு அதுக்கு உல்ட்டா அதோடைய பிஹெச் வந்து 6 to 7, அதாவது கொஞ்சம் அசிடிக் கண்டிஷன்ல, அதாவது 6 to அதாவது நியூட்ரலுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய பிஹெச்ல நம்ம என்ன பண்ணோம்? ஆர்என்ஏஸ டிசால்வ் பண்ணோம். ஸோ டிஇ பஃபரோட பிஹெச் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆர்என்ஏ சாரி டிஎன்ஏக்கு வந்து பிஹெச்சோட அசிடிக் ஆல்கலியா இருக்கணும். ஆனா ஆர்என்ஏவுக்கு என்ன இருக்கணும்? அசிடிக்கா இருக்கணும். ஸோ பிஹெச் வந்து இதுக்கு வேரி ஆகும் ஆர்என்ஏவுக்கு. ஸோ அதுல என்ன இருக்கும்? டிஇ பஃபர்ல இடிடிஏ இருக்கும். ஸோ இடிடிஏவோட ரோல் என்ன? இது வந்து ஒரு சீலேட்டிங் ஏஜென்ட். சீலேட்டிங் ஏஜென்ட்னா அப்டின்னா என்ன? இப்ப ஆர்என்ஏஸ்க்கு என்ன தேவை? டைவேலன்ட் கேட்டையான் இருந்தா தான் ஆர்என்ஏஸ் ஃபங்ஷன் ஆகும். ஸோ இது வந்து என்ன ஆகும்? டைவேலன்ட் கேட்டையான ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் ஆர்என்ஏஸ் வந்து என்ன ஆகாது? ஆர்என்ஏவ டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ ஆர்என்ஏவ புரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த டிஇ பஃபர ஆட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். இத வந்து லாங் டெர்ம் ஸ்டோரேஜ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லோ டெம்பரேச்சர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் த ஆர்என்ஏ ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிஇபிசி வாட்டர்ஸ். டிஇபிசி வாட்டர்னா நத்திங் பட் டிஎன்ஏஸ் இல்லாத, தட் இஸ் என்சைம்ஸ் எதுவும் இல்லாத ஒரு பியூரான வாட்டர். ஸோ இந்த வாட்டர்ல எந்த ஆர்என்ஏஸ் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ தட் அந்த ஆர்என்ஏஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஆர்என்ஏவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிஇபிசி வாட்டரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பட் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த டிஇபிசி ட்ரீட்மெண்ட் வாட்டரையும் அண்ட் நியூக்ளியஸ் ஃப்ரீ வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்க்கு வி கோ வித் டிஇ பஃபர் வித் அசிடிக் பிஹெச். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா, ஆர்என்ஏ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப கிடைச்சது ஆர்என்ஏ பியூரா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும். அதை என்ன பண்ணணும் நம்ம? அப்போ அதோட குவாலிட்டிய செக் பண்ணணும். ஸோ அந்த குவாலிட்டிய செக் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மெத்தட் நம்ம எங்க போவோம்? ஸ்பெக்ட்ரியம். ஸோ யூவி ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் அனாலிசிஸ்ல நமக்கு வந்து 2 நம்மளோட வேல்யூ என்னது? 2 கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா, அது அதாவது அதோட அப்சார்ப்ஷன் வேல்யூ 260 இருந்து 280 ரேஷியோல நமக்கு 2 கிடைச்சது அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னா, அது வந்து பியூர் ஆர்என்ஏ. அத விட ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, அதுல ஏதோ கன்டாமினேஷன் இருக்கு. அதாவது புரோட்டீன் அண்ட் ஃபீனால் கன்டாமினேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அத விட லோவா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகுது? அது சால்ட்டோ, எத்தனாலோ அண்ட் கார்போஹைட்ரேட்டோ பிரசன்ட் ஆகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட ரேஷியோ வந்து என்ன இருக்கணும்? 2 மோர் ஆர் லெஸ் 2வா இருக்கணும். ஸோ 1.8 அத விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். இல்லன்னா 2க்குள்ள இருக்கணும். ஸோ இந்த 2 வேல்யூக்கும் இன் பிட்வீன் வேல்யூல இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சாம்பிள்ல இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பியூரா இருக்கு. அதுல எந்த கன்டாமினேஷனும் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட் ஃபார் த ஆர்என்ஏ பியூரிஃபிகேஷன் செக் பண்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, டீகிரடேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது அதுல வந்து ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணி அதே அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ரன் பண்ணுவோம். எதுக்காக ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்றோம் அப்படின்னா, டிஎன்ஏஸ் வந்து என்ன ஆகாது? கம்ப்ளீட்டா
குவாலிட்டி செக்கிங்ல செகண்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா, டீநேச்சரிங் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ். ஸோ டீநேச்சரிங் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் இந்த அகரோஸ் ஜெல்ல வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அகரோஸை வந்து நம்ம இது பண்ணும்போது சொலிடிஃபை பண்ணும்போது அலாங் வித் வி ஆர் ஆடிங் ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணும். ஸோ ஃபார்மால்டிஹைட் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆர்என்ஏ ஸ்டாண்டர்ட் லீனியராக வச்சிருக்கணும். ஸோ அது வந்து காயில் ஆகிடக்கூடாது. அது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால அதை நம்ம லீனியரா வச்சா தான் அகரோஸ் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல ஜெல்ல ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ப்ராப்பரான ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம், டீநேச்சரிங் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வந்து என்ன பண்றோம், நம்ம யூஸ் பண்ணி அதோட பியூரிட்டியை செக் பண்றோம். ஸோ யூ நோ த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ என்ன ஆர்என்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஸோ தட் அந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி என்ன ஆர்என்ஏ மூவ் ஆகும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அதை பொறுத்து அதோடைய சைஸ் அண்ட் மாஸ், அதோட சைஸை பொறுத்து அது என்ன ஆகும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படிங்கிறது அது சைஸை பொறுத்தது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு வந்து அது மூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், யூவி லைட்டில் நம்ம அதை விசிபிள் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன ஆகும், பேண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பேண்டோட குவாலிட்டியை வச்சு நம்மளோட ஆர்என்ஏ பியூர் ஆர்என்ஏவா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லுக் இன் டு திஸ் பிக்சர். ஸோ இதில் வந்து 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்என்ஏஸ் ரேஷியோ சொல்லுவாங்க. 2:1 ரேஷியோ. 2:1 ரேஷியோனா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, 28S ஆர்என்ஏ வந்து ரொம்ப திக்கான பேண்டாக இருக்கணும் கம்பேர் வித் த 18S ஆர்என்ஏ. அதாவது 18S ஆர்என்ஏவை விட 2 மடங்கு பிரைட்டான பேண்ட் வந்து எதுக்கு கிடைக்கணும், 28S ஆர்என்ஏவுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுனால தான் நம்மளோட ஆர்என்ஏ பியூராக இருக்குது. ஸோ இதற்கு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய லேனை பாருங்கள். இந்த லேனில் இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே எனக்கு ஸ்மியர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகலை அப்படின்னு சொன்னால், ஆர்என்ஏஸ் என்சைம்ஸ் வந்து என்னாச்சு, ஆர்என்ஏவை டீக்ரேட் பண்ணிடுச்சு. அதனால சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆர்என்ஏ நமக்கு என்ன ஆகுது, கிடைக்குது. ஸோ இது என்ன ஆகுது, டீக்ரேடட் ஆர்என்ஏ இங்கே இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பரான பேண்டு என்ன ஆகலை, கிடைக்கல. ஸோ அந்த ஜெல்லை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ப்ராப்பரான பேண்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆர்என்ஏ பியூராக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்என்ஏ என்னால் பியூராக இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இஸ் இது வந்து ஒரு அட்வான்ஸான டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆர்என்ஏவோட குவாலிட்டியை செக் பண்ணலாம். ஸோ இது வந்து முன்னாடி ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதை விட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க, ஆர்என்ஏவோட குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க. இது வந்து மாடர்ன் ஜீனோமிக் மெத்தட். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும், ரிசல்ட்ஸை வந்து என்ன ஆகும், நமக்கு கொடுக்கும். இதில் வந்து 1 மைக்ரோலிட்டர் ஆர்என்ஏ சாம்பிள் இருந்தால் போதும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிப்பில் போர் பண்ணுவாங்க. அந்த சிப்பில் போர் பண்ணும்போது அது வந்து ஒரு லேன் மாதிரி இருக்கும். அந்த லேனில் வந்து மூவ் ஆகும். அப்படி அது மூவ் ஆகும்போது அதோட மூவ்மெண்ட்டில் வச்சு அந்த ஆர்என்ஏ வந்து எவ்வளோ அதோட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா ஆர்என்ஏவோட சைஸ் வந்து என்ன ஆகுது, ரொம்ப கம்மி. அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆச்சுன்னா ஆர்என்ஏவோட சைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மூவ்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த கிராஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கிராஃபை வச்சு என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஆர்என்ஏவா இல்லை டீக்ரேடேட்டட் ஆர்என்ஏ இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதோட ஸ்கோர் வேல்யூ வச்சு என்ன பண்ணுவாங்க, அதோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கோர் வேல்யூ 10 இருந்தது அப்படின்னா அது ஒரு பெர்ஃபெக்டான ஆர்என்ஏ. பிகாஸ் யூ லுக் அட் திஸ் பேண்ட், இந்த மாதிரி ஹை பீக் இருந்ததுன்னா 20S ஆர்என்ஏக்கு பாருங்கள் ஹையான பீக் இருக்குது. அதை விட கம்மியாக 18S ஆர்என்ஏ இருக்குது. ஸோ இந்த ஸ்கோர் வேல்யூ 10. இதே இது கொஞ்சம் ஸ்கோர் வேல்யூ 5 இருந்தது அப்படின்னா இந்த ஆர்என்ஏல பேண்ட் எப்படி கிடைக்குது நமக்கு, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மால் பீக்ஸாக இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, குட்டி குட்டி ஆர்என்ஏஸ் இருக்குது, ஏதோ டீக்ரேடேஷன் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாருங்க ஸ்கோர் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட் இங்கே வந்து கம்ப்ளீட்லி டீக்ரேடட் ஆர்என்ஏ தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன இல்லை, நல்ல இன்டாக்டான ஆர்என்ஏ கிடைக்கல. ஸோ அதோட பேண்ட் வேல்யூ வச்சு அதோட கிராஃபிக்கல் வேல்யூ வச்சு என்ன பண்ணுறாங்க, நமக்கு ப்ராப்பரான குவாலிட்டியான ஆர்என்ஏ கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ 3 ஸ்டாண்டர்டான மெத்தட்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெக்கு, செகண்ட் ஒன் இஸ் அ டீநேச்சரிங் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ RIN, that is RNA integrity number. So these are the 3 methods for RNA purity checking. So coming to the final. ஸோ இப்போ இதுக்கு வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆர்என்ஏவை எந்தெந்த சாம்பிள்ஸ்லேருந்துலாம் ஐசோலேட் பண்ணலாம், அதை எப்படி செல்லை லைஸ் பண்ணலாம், அந்த செல் லைஸ் பண்ணதுலேருந்து ஆர்என்ஏவை எப்படி செப்பரேட் பண்ணலாம், செப்பரேட் பண்ண ஆர்என்ஏவை வந்து எப்படி எல்யூட் பண்ணி பியூரிஃபை பண்ணலாம், பியூரிஃபை பண்ண ஆர்என்ஏவோட குவாலிட்டியை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு என்டையர் ஸ்டோரியையும் இன் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் மெசேஜ் மீ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொன்னோன்னா கைண்ட்லி கமெண்ட் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.